திராவிடம் அப்படின்னா என்ன? இந்த ஒரு வார்த்தைக்கு, இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு நெறைய பேர் நெறையா விளக்கங்கள் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, "இது ஒரு நிலப்பரப்பு" அப்படின்றாங்க. இன்னொருத்தங்க, "இது ஒரு மொழி அடையாளம்." இல்ல "ஆரிய மொழி குடும்பம்" அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு இது மாற்று அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, "இது ஒரு சமூக நீதி" அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு ஒரு சினானிம் அப்படின்ற ஒரு பேச்சு இங்க உண்டு. ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆரியம் அப்படின்ற விஷயத்துக்கு ஆப்போசிட் அப்படின்னு நம்ம வந்து இந்தியாக்குள்ள, இந்த ரீஜினுக்குள்ள நம்ம அத சுருக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா திராவிடம் அப்படின்ற ஒண்ணு, அது உலகம் தழுவிய ஒண்ணு. பார்டர்லெஸ் ஐடியாலஜி அப்படின்றத அவங்க இல்ல. அமெரிக்கா இத பத்தி பேசுறாங்க. யாரு? அமெரிக்கா. உலகின் முன்னணி சூப்பர் பவரான அமெரிக்கா, திராவிடத்த அவங்க காப்பி அடிச்சு, இங்க திராவிடம் என்ன சொல்லுதோ, இத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது முக்கியம். பிகாஸ் நம்ம திராவிடத்த ரொம்ப அ குறைச்சு மதிப்பிட்டோமோ அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா, போன வாரம் நியூயார்க்ல உங்களுக்கு தெரியும் இப்ப நியூயார்க்ல ஜோரான் மம்தானி, தட் டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் காய். அவர் யாரு? டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட். டெமோக்ரசி, சோஷலிசம் அப்படின்ற இந்த 2 விஷயமும் எப்படி ஆ இந்த 2 வார்த்தையும் ஒரே சென்டென்ஸ்ல வர முடியாது. ஏன்னா டெமோக்ரசி வேற, கம்யூனிசம் ஆல்சோ சோஷியலிசம் இந்த 2ம் வேற. இவங்களுடைய நோக்கம் வேற, அவங்களுடைய நோக்கம் வேற. கம்யூனிசம் பை டெஃபினிஷன் அவங்க டெமோக்ரஸிய ஏற்க மாட்டாங்க. கம்யூனிசத்த ஃபாலோ பண்ற எந்த ஒரு நாட்டிலயுமே, அங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெமோக்ரஸியினுடைய அடிப்படையா இருக்கிற எலக்ஷன் அங்க நடக்காது. ரைட்டா? அப்படி இருக்கிற ஒரு நாட்டுல, அப்படி இருக்கிற ஒரு அரசியல், இன்னைக்கு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி நவீனமயப்படுத்தப்பட்ட அரசியலுக்குள்ள தோற்றுப்போன சோஷியலிசம இப்ப உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு பாப்புலர் ஃபேஸ் யாருன்னா, ஜோரான் மம்தானி. மம்தானி அ அவர் நம்ம திராவிடம், நம்மளுடைய விடியல் அரசு பண்ண ஒரு சில விஷயங்கள அவரு தெரிஞ்சுக்கிட்டு, அவரு நம்மள காப்பி அடிச்சு பல விஷயங்கள அவரு செஞ்சிருக்காரு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, விடியல் பயணம். எப்படி இப்ப நம்ம அரசு நாங்க ஃப்ரீயா பேருந்து பயணத்த குடுக்குறோம்னு சொல்லி இங்க பண்றாங்கல்ல. இந்த விஷயத்த அவர் அவருடைய ஸ்பைஸ் அனுப்பிச்சு, அந்த உளவுத்துறை குடுத்த விஷயத்த வச்சு இவரு இங்க உள்ள விஷயத்த அங்க காப்பி அடிச்சு பண்றாரு. அப்படின்றது எனக்கே பயங்கர ஷாக் ஆயிருச்சு. என்ன இப்படி ஆ விடியல் பயணம் ஒரு இன்டர்நேஷனலா இப்ப போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியப்பட்டேன். இந்த விஷயத்த நம்ம டிஎம்கேனுடைய ஐடி விங் அவங்களும் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. "வைல் என்ஒய்சி டிபேட்ஸ் ஃப்ரீ பஸ்ஸஸ் ஃபார் த மாஸஸ், தமிழ்நாடு பயனியர்ட் இட் அண்டர் டிஎம்கேஸ் விஷனரி திராவிடியன் மாடல்." நம்ம விடியல் ஐயா ஸ்டாலின் எம்பவர்ஸ் எவ்ரி வுமன் வித் விடியல் பயணம் காஸ்ட்லெஸ் ரைட்ஸ் சேவிங் 888 பெர் மந்த் அண்ட் தேர் ஃபேமிலி எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்லி பாருங்க ஜொரான் மம்தானி எங்கள பார்த்து காப்பி அடிச்சாரு. நாங்க இதுக்கு முன்னோடின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அவங்க இங்க நிக்கல. அடுத்து இன்னொன்னு ஒண்ணு பண்ணாங்க. ஒரு வெளிநாட்ட சேர்ந்த ஒருத்தர், ஆ ஒரு யூடியூபர். அவர கூட்டு வந்து அவரு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்குலாம் போய் அங்க போய் பார்க்குறாரு. அங்க பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. இவரு போயிட்டு, "எப்படி இந்த ஃப்ரீ பஸ் உங்களுக்கு ஏன் தேவ?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மக்கள் சொல்றாங்க, "விமன் எம்பவர்மென்ட். இது வந்து பெண்கள முன்னேற்றத்துக்கான ஒரு வழி." அப்படின்னு சொல்லி ஆ வெளிநாட்டுக்காரரே ஆச்சரியப்படுற மாதிரியான பல விஷயங்கள நம்ம அரசு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு? We found out that here in everywhere in Tamil Nadu, everywhere, everywhere in Tamil Nadu, government buses are free for women, and that's why we've seen at all the bus stops so many women. And why is this? Why do they give free travel for women? Why? Women empowerment or women encourage the women Encourage the women to financially support. encourage the women to go around and instead of staying at home. Okay. I think the women getting free bus service here in India or here in Tamil Nadu is a brilliant idea. இலவசம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம ஊர்ல அரசியல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீமா இன்னைக்கு நம்ம இத கொண்டு வந்துட்டோம். எல்லா அரசியல் கட்சியும் வித்தவுட் எனி எக்செப்ஷன் எல்லாருமே அவங்க எலக்ஷன் வந்துட்டா அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல மக்கள் இப்ப எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்க வந்து என்ன ஃப்ரீயா குடுப்பீங்க?
அப்படின்ற ஒரு விஷயம். இத வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல லாஸ்ட் ஒரு 50 வருஷமா இத வந்து பழக்கி விட்டாங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் ஃப்ரீயா குடுக்குறது அப்படின்றது மக்களை எப்படிலாம் உயர்த்துமா? இது உண்மையாகவே மக்களுக்கு பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா? மக்களுடைய வாழ்க்கைய இது வந்து அ வாழ்க்கை தரத்த உயர்த்தக்கூடிய விஷயமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஜொரான் மம்தானி அப்படின்ற இந்த ஒரு நபர், இவர் இந்த மேயர் எலக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல எலக்ஷன் நடக்க போகுது. இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னால அவர் ஒரு கேம்பெயின்ல பேசியிருந்தாரு. அவருடைய டாப் 3 அ பாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, 3மே என்னன்னா இலவசங்கள். Here is what we stand for, my friends. We are going to freeze the rent for more than 2 million rent stabilized tenants. We are going to eliminate the fare on every single bus line. And we are going to create universal childcare at no cost to parents. ஹவுசிங் அப்படின்ற விஷயத்த நான் அஃபோர்டபுளா மாத்தப் போறேன். அப்போ இன்னைக்கு நியூயார்க்ல பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல இருந்து, பல நாடுகள்ல இருந்து டிஃபரண்ட் எத்னிக் பீப்பிள் அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் வாடகை வீட்ல வாழ்றாங்க. வாடகை அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மோர் தென் 2 மில்லியன் பீப்பிள் அவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாடகை வீடு பார்த்தீங்கன்னா, அது ரென்ட் ஸ்டெபிலைஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பன்னா என்னன்னா, ஒரு அதுல ஒரு சில லாஸ்க்கு கீழ அத கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் உண்டு. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு தான் நீங்க ரென்ட்ட வந்து ஏத்தணும். அந்த ரென்ட் அக்ரீமெண்ட்ஸ் இருக்கும்ல. இப்ப நம்ம ஊர்ல யாரும் அத ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா அங்க வந்து உண்டு. லா படியே எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 2ல இருந்து ஒரு 5% அவ்வளோ வந்து நீங்க ரென்ட்ட வந்து ஏத்திக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு சில லாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த மாரி ரென்ட் ஸ்டெபிலைஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு இனிமே நான் வந்து ரென்ட்ட நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன். அப்ப என்ன அர்த்தம்? இனிமே நான் ரென்ட்ட வந்து நான் ஏத்த விட மாட்டேன். அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இத நான் ஏன் பண்றேன் அப்படின்னா, நம்ம இப்படி பண்ணா, இப்ப ரென்ட்ட வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஊர்ல நீங்க நீங்க ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுக்குறீங்கன்னா, இப்போ இன் சென்னை மினிமம் ஒரு ரூ. 15,000 வச்சுக்கோங்க. இந்த 15,000 வாடகை நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, இந்த வாடகைய நம்ம ஏத்தவே கூடாது. எப்படி? வாடகை அப்படின்னு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா, இப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டா, வருஷம் வருஷம் ரூ. 1000 ரூ. 2000 ஏத்துனா மக்கள் எங்க போவாங்க? அப்ப என்ன பண்ணலாம்? வாடகை ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி, அந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கு ஒரு லாவ இவங்க பாஸ் பண்றாங்க. இது கேட்கறதுக்கு பயங்கர புரட்சிகரமா நமக்கு தெரியலாம். பாருங்க, மக்கள் வந்து எவ்வளோ பாவம் இல்லையா? அதுவும் இந்த லேண்ட் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் கொடுமைக்காரங்க. ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாரி இங்க ஒரு பார்வை உண்டு. எப்பவுமே பணக்காரங்க மேல இங்க ஒரு ஒரு நெகட்டிவான பார்வை இங்கு புகுத்தப்பட்டிருக்கு. பணக்காரன்லாம் ரொம்ப கெட்டவன். வீடு வச்சிருக்கான்லாம் அவன் ரொம்ப கெட்டவன். அது எப்படி சென்னையில ரூ. 5,00,00,000 அவன் வீடு கட்டுறான்? அவன் இப்ப கொள்ளையடிச்சிருப்பான்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இங்க உண்டு. அது ஒரு பொறாமையினுடைய ஒரு வெளிப்பாடு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ரென்ட்ட நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இதன் மூலமாக ஹவுசிங் மேம்படும். மக்களுடைய வாழ்க்கை மேம்படும்னு இவர் சொல்றாரு. ஆனா, யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஒருத்தங்கள வாடகைக்கு வீட்ல விடுறீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க நெனச்சா கூட வாடகை ஏத்த முடியாது. அப்படின்ற மாரி இருந்தா, ஃபர்ஸ்ட்டு எந்த லேண்ட்லார்ட் உங்களுக்கு வாடகை முதல்ல விடுவான்? யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். மம்தானி பேசுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் நியூயார்க் போஸ்ட்ல அவங்க ஒரு கவர் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அவர் ஒரு குழந்தை மாரி அவங்க காமிச்சு ஒரு கேரிகேச்சர் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. குழந்தை மாதிரி. பேசிக் எக்கானமியே தெரியாம, அடிப்படை ஆ எக்கனாமிக்ஸ் புரியாம, மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பணம் எப்படி ஒர்க் ஆகுது? கேபிட்டலிசம்னா என்ன? கம்யூனிசம் ஏன் தோத்து போச்சு? ஒரு ஹவுசிங்ல நீங்க நீங்க வந்து ரென்ட் ஃப்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் முதல்ல? யோசிங்க. ஒரு லேண்ட்லார்ட் அப்படின்றவருக்கு எவ்வளோ பர்டன் தெரியுமா இருக்கும்? முதல்ல அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கும். ஓகே. நீங்க ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா, எவ்ரி 6 மந்த்ஸ் நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணும். வாட்டர் பில் கட்டணும். மெயின்டனன்ஸ் நீங்க பண்ணணும். வீட்ல இப்போ டேப் உடைஞ்சு போயிருச்சு. இல்ல பாத்ரூம்ல தண்ணி வரல. இல்ல பாத்ரூம் ஃப்ளஷ் ஒர்க் ஆகல. இல்ல டைல்ஸ் பேந்துருச்சு. சுவர்ல அடி வாங்கிருச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, யார் பார்ப்பாங்க? இவர் தான் பார்க்கணும். அப்போ நீங்க அந்த 1 மாசம் அங்க வாழ்றதுக்கான ரென்ட்ட மட்டும் நீங்க பே பண்ணிட்டு போயிரலாம். ஆனா, அதனுடைய மெயின்டனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதையும் தாண்டி இன்ஃப்ளேஷன். 5 வருஷமா ஒரே வாடகை அப்படின்னா, அந்த 5 வருஷத்துல எக்கானமி குரோ ஆயிருக்கும். அண்ட் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருக்கும். அந்த இன்ஃப்ளேஷன மேனேஜ் பண்ற அளவுக்கு அட்லீஸ்ட் அது கூட டிராவல் பண்ற அளவுக்காவது இவங்க ரென்ட்ட வந்து ரைஸ் பண்ணி தான் ஆகணும்.
ரைட்? இது ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ். அடுத்து அவர் சொல்றாரு, நியூயார்க்ல ஓடுற ஒவ்வொரு பஸ், எவ்ரி சிங்கிள் பஸ் லைனுக்கும் நான் வந்து ஃபேர் போட மாட்டேன். ஃபேரை வந்து நான் எலிமினேட் பண்ணுவேன். ஃப்ரீ பஸ். இப்ப நம்மளுடைய அமைச்சருடைய வார்த்தையில நம்ம சொல்லணும்னா, ஓசி. இங்கேருந்து கோயம்பேடு போகணுன்னாலும், இங்கேருந்து எங்கே போகணுன்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ஸில் போகிறீங்க. ஓசி பஸ் நான் விடுவேன்னு சொல்லி இவர் சொல்றாரு. இந்த ஓசி பஸ் விடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு தே ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் $800 மில்லியன். இவ்வளோ பணத்தை நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம். நாங்கன்னா யாரு? அரசாங்கம் பேர் பண்ணிக்கும். அதுக்கு நான் பின்னால் வரேன். இப்போ இந்த அரசாங்கம் பேர் பண்ணிக்கும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. இதுக்கு நியூயார்க் முழுக்க பஸ் ஃப்ரீ. அடுத்து 3வது இன்னொன்று சொல்றாரு, சைல்டு கேர். குழந்தைகளை பராமரிக்கிற விஷயத்துக்கு நாங்கள் ஃப்ரீ பண்ணுவோம். இந்த 3 தான் இவருடைய முக்கியமான பாலிசிஸ். டாப் 3 பாலிசிஸ்னா இந்த 3 தான். இப்போ சைல்டு கேரில் எதெல்லாம் உள்ளே வரும்னா, முதல் 6 வயசு 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நாங்கள் சைல்டு கேர் அரசாங்கம் கொடுக்கும்னு சொல்கிறாரு. ப்ரீ ஸ்கூல்ஸ், டே கேர் சென்டர்ஸ், குழந்தைங்களை விட்டு பேரண்ட்ஸ் வேலைக்கு போய்க்கலாம். இவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் உள்ள இந்த பால்வாடிகள், ஓகேவா, இந்த பால்வாடிகளை நாங்கள் எடுத்து பண்ணுவோம், ஃப்ரீ, அதுவும் ஃப்ரீ. இந்த 3 விஷயத்தை இவர் ஃப்ரீன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. இஃப் யூ கோ டு ஹிஸ் வெப்சைட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாப் 3 பாருங்களேன். முதல்ல ஹவுசிங், ஃப்ரீஸ் த ரெண்ட், பில்டிங் அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நோ காஸ்ட் சைல்ட் கேர், ஃப்ரீ சைல்ட் கேர், அஃபோர்டபிலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ். அதுக்கப்புறம் கிராசரி ஸ்டோர்ஸை வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணுவாங்க. காய்கறி கடை, பழக்கடைலாம் நாங்கள் நடத்துவோம்னு சொல்லி, இது கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த 3 விஷயத்தை இவர் முக்கியமாக டாப் 3 வைக்கிறாரு. இப்போது வாஷிங்டன் போஸ்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நான் படித்தேன். இந்த ஃப்ரீ பஸ் பற்றி அவங்க விஷயம் ஒன்று பேசியிருந்தாங்க. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் உள்ள கோர் இஷ்யூஸ் என்ன நமக்கு புரியும். அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆர்டிக்கல் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் அ ஃப்ரீ பஸ். ஃப்ரீ பஸ்ஸுன்னு ஒன்று முதல்ல இல்லை. இது அவங்க ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. இந்த வெரி ஃபர்ஸ்ட் லைன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயமே முதல்ல இல்லை. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் உண்டு. எவ்ரி சிங்கிள் திங். இது வந்து ஒரு ட்ரைடு கிரேப், ஓகே, இது காஞ்சி போன கிரேப், இதுக்கு ஒரு காஸ்ட் உண்டு. இதை ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்து இதை பேக் பண்ணி நம்மக்கிட்ட இப்போ கொண்டு வராங்க. இதை நான் இப்போ கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு காஸ்ட் உண்டு. ஓகே, அப்போது ஒரு பொருள் ஒரு அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் இருந்து என்கிட்ட என்னோடய டேபிளுக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் உண்டு. இதை பாருங்கள், இது நல்லாவும் இல்லை, காஞ்சி போன ஒரு விஷயம், ட்ரைட் கிரேப், இதுக்கும் ஒரு காஸ்ட் உண்டு. அப்போ நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு அப்படின்றது பாயிண்ட் நம்பர் 1. ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்த அரசாங்கம் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃப்ரீ அப்படின்ற விஷயத்துக்கான காஸ்ட்டை யார் பேர் பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அரசாங்கம் நமக்கு தராங்க, திராவிட மாடல் நமக்கு ஃப்ரீ பஸ் தராங்கன்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஆனால் எது உண்மை அப்படின்னா, மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படின்ற ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எக்கனாமிஸ்ட்ஸ் இன் த வேர்ல்டு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னன்னா கவர்மெண்ட் டஸ் நாட் ஹேவ் மணி, ஒன்லி பீப்புள் ஹேவ் மணி அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லுவார். இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கான்செப்ட். ஆனால் இது புரியாதனால தான் மக்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் எனக்கு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறத வந்து கேட்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட். First of all, the government doesn't have any money. Only people have money. The government only gets money by putting its hand in your pocket and taking it out. அப்போ only people have money. மக்கள் கிட்ட தான் பணம் இருக்கு. அப்போ இந்த பணத்தை அரசு வாங்கி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரீ பஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதற்கான காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? $800 மில்லியன் நியூயார்க்கில், ஓகே, வருஷத்துக்கு. இப்போது இவங்க சொல்கிறாங்க, மக்களுக்கு இது தெரியும். மோஸ்ட் நியூயார்க் சிட்டி ஓட்டர்ஸ் ப்ராபப்ளி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்ட்யூட்டிவ்லி. மக்களுக்கு தெரியும், ஆனால் அரசியல்வாதிகள் இப்படி சொல்கிறதுனால அது கூட மக்கள் அப்படியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ அடுத்து ஒரு கேள்வி, இதுக்கு யார் காசு தருவா அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, ஹூ பேஸ்? டேக்ஸ் பேயர்ஸ் அஃப்கோர்ஸ். யார் காசு கொடுப்பாங்க? ஏன்னா அரசாங்கம் அப்படின்ற ஒரு மெஷினுக்கு, அது ஒரு மெஷின், அந்த மெஷின் முழுவதுமாக யாரை சார்ந்து இருக்குன்னா மக்களை சார்ந்து மட்டும்தான் அது இருக்குது. அந்த மெஷினில் மேலே, இப்போ நம்ம ஊர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேலே சிஎம் இருக்கார், அதுக்கு கீழே அவருடைய பையன் இருக்கார், அதுக்கு கீழே அமைச்சர்கள் இருக்காங்க, அதுக்கு கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, கீழே பல லேயர்ஸ் இருக்காங்க. இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போது இந்த மொத்த ட்ரையாங்கிளுக்குமே காசு எங்கேருந்து போகுது, யார் இவங்களுக்கு காசை பம்ப் பண்ணுறாங்கன்னா, வி
மக்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு $800 மில்லியன் இப்போ ஆட் ஆகுது அவங்களுடைய பட்ஜெட்டில். இப்போ இந்த காசு, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன இந்த பேர்டனை யார் பேர் பண்ணுவா அப்படின்னா டாக்ஸ் பேயர்ஸ் தான். டாக்ஸ் பேயர் யார்? மக்கள். மக்கள் பஸ்ஸில் போகிறாங்க, அவங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது காசு எங்கே வாங்குறீங்க? டாக்ஸில் வாங்குறீங்க. டாக்ஸ் யாரோடது? மக்களுடையது. அப்போ இது ஒரு சர்க்கிள். வெளியே பார்க்கறதுக்கு இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இவங்க சொன்னாலும் இது ஒரு திட்டமாக அவர் அறிவிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் இதை எடுத்தவங்க போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. டிஎம்கே ஐடிவிங் பாருங்கள் இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி. ஆனால் யார் பே பண்ணுவா? இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு அவங்க வருஷத்துக்கு தே ஆர் ஸ்பெண்டிங் 12,000 crores இயர்லி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரீ பஸ் வேறு. இதுக்கு ஒரு 3,500 கோடி சம்திங். ஓகே, அப்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட் வருஷத்துக்கு நியர்லி 16,000 crores இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபார் தீஸ் ஒன்லி 2 ஸ்கீம்ஸ். இந்த காசு எங்கே இருந்து எடுப்பாங்க? இப்போது கவர்மெண்ட் எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கா என்ன? இல்லை, நம்மக்கிட்ட வந்து நியர்லி 9 lakhs crores நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் 9 lakhs crores. அரசாங்கம் பெருசாக வளர்ந்து நம்ம அப்படியே பணத்தில் அப்படியே உழன்று நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் ஃப்ரீ பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. நம்மளே கடன் வாங்கிட்டு இருக்கோமே, நம்ம வாங்குகிற கடன்லையும் வருஷம் இவங்க கடன் வாங்குறாங்க. நம்ம அரசாங்கம் கடன் வாங்கிட்டு அந்த கடனில் பாதி காசுக்கு மேலே எதுக்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறாங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு எக்கனாமிக்கல் மாடல் நம்ம வச்சுருக்கோம், திராவிட மாடல். இப்போ இதில் ஃப்ரீன்னு சொல்லி நம்ம பண்ண முடியும்னு இவங்க வந்து யோசிச்சாங்களானா இல்லை. இப்போ மம்தானி கேஸில் இன்னொரு பிரச்சனை உண்டு. என்னன்னா, இவர் நியூயார்க் சிட்டி அப்படின்ற ஒரு நகரத்தில் இவர் மேயராக மாற போகிறாரு. ஆனால் இவர் இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இவர் கொடுக்கணும்னா அந்த ஸ்டேட், நியூயார்க் ஸ்டேட் இதை ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணணும். நியூயார்க் ஸ்டேட்டில் உள்ளவங்க, அவங்க பேர் கேத்தி ஹோச்சல் அப்படின்ற அவங்க, லைக் சிஎம் வச்சுக்கலாமா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை பண்ணலாம். ஆனால் பண்ணுறது மூலமாக வர்ற அந்த எக்ஸ்ட்ரா பேர்டனை நான் வந்து ஹை இன்கம் ரெசிடென்ட்ஸ் மேலே நான் போட மாட்டேன், அங்கே நான் டேக்ஸை ஏற்ற மாட்டேன் இவங்க சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போது இவங்க சொல்லுவாங்க யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அதிகமாக டேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க பேசுவாங்க. முக்கியமாக ஆனந்த் சீனிவாசன் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட். ஆனந்த் சீனிவாசன் எக்கனாமிஸ்ட்னா நான் ராக்கெட் சயின்டிஸ்ட் அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா எக்கனாமி பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது, டு பி வெரி பிளண்ட். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன், ஆனால் ஃபேக்ட் தான். அவர் ஒரு கம்யூனிச ஐடியாலஜி கொண்டவர். ஏன்னா கம்யூனிஸ்ட் தான் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக கொடுங்க, டேக்ஸ் அதிகமாக போடுங்க, அதிகமாக சம்பாதிக்கிறவங்க கிட்ட டேக்ஸை அள்ளி கொட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அதிகமாக சம்பாதிக்கிறவங்க கிட்ட அதிகமாக டேக்ஸ் வாங்கலாம் அப்படின்றது கேட்குறதுக்கு அகைன் இட் சீம்ஸ் லாஜிக்கல். நம்ம அதை பின்னால் பார்க்கலாம், நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுனா, இப்போ ஆனந்த் சீனிவாசன் மாதிரியான ஆட்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான், அவர் கேபிட்டலிசமை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆள் தான், ஆனால் அவரே கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி பேசுகிறாரு. இப்போ நம்ம ஊரில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா less than 2%. ஆனால் அந்த ஐடியாலஜி அப்படின்ற விஷயத்த இங்கே உள்ள டிஎம்கே, விசிகே அந்த கூட்டணி அவங்கெல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இவங்கெல்லாம் பேசுவாங்க. இவங்க பேசுகிற எக்கனாமிக் தியரியாக இருக்கலாம், இல்லை இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற விஷயமா இருக்கலாம், மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க எங்கே கொண்டு போய் பொறுத்துறாங்கன்னா கம்யூனிசம் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை சித்தாந்தம். அப்போ நான் கம்யூனிசம் சொல்லி இன் எவ்ரி வீடியோ, இன் எவ்ரி போஸ்ட் நான் பேசுகிறதெல்லாம் என்னன்னா, இவங்க பேசுகிற இந்த ஒரு ஃப்ரீ, இலவசம் அப்படின்ற ஒரு விஷயம், ப்ளஸ் டேக்ஸை ஃபுல்லாக ஏற்றி விடு, யார் மேலே, பணக்கார மேலே டேக்ஸை ஃபுல்லாக ஏற்றி விடுன்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. இப்போ நியூயார்க் கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க, நீ இப்போ வந்து இப்போ எக்ஸ்ட்ரா டேக்ஸை வாங்கணும்னு நீ சொல்லுவ, ஆனால் நான் சொல்கிறேன் பணக்காரனுக்கு நான் டேக்ஸை போட மாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த டேக்ஸ் யார் மேலே வந்து விடியும் அப்படின்னா ஆன் எவ்ரிபடி. அடுத்தவங்க சொல்கிறாங்க, வாஷிங்டன் போஸ்ட் 2020 ஒலிம்பியா அப்படின்ற ஒரு நகரம், வாஷிங்டன் ஸ்டேட்டில் உள்ள ஒரு நகரம், அவங்க என்ன பண்ணாங்க, நாங்களும் ஃப்ரீ பண்ணுறோன்னு சொல்லி அவங்க ஃப்ரீ பண்ணாங்க. ஃப்ரீ பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், சேல்ஸ் டேக்ஸை ஏற்றி விட்டாங்க. அதில் சொல்கிறாங்க பாருங்கள், சேல்ஸ் டேக்ஸை ஏற்றியாச்சு. அப்போ எப்போவுமே இங்கே ஃப்ரீ அப்படின்ற விஷயம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸை ஃப்ரீ பண்ணுறீங்கன்னா பஸ்ஸுக்கு பெட்ரோல் போடணும், பஸ்ஸு டிரைவருக்கு காசு தரணும், என்ன அங்கே நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும்,
ரோட் மெயின்டெனன்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த விஷயத்துக்கு யார் காசு கொடுப்பா? மக்கள் தான். சேல்ஸ் டாக்ஸை ஏற்றியாச்சு. ஆனால் கேட்டால் ஃப்ரீ. இப்போ என்னாச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ஏற்றி விட்டாங்களா? அடுத்து போர்ட்லாண்ட் அப்படின்ற ஒரு நகரம், அங்கே என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரீயாக தரோன்னு சொல்லி பண்ணாங்க. பட் 2012 அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அங்கே பல பிரச்சனை உண்டு. என்னன்னா வேண்டலிசம். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்கன்னா எவனாலும் உள்ளே வருவான். பிச்சைக்காரன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன், திருட்டு பையன் எல்லாம் உள்ளே வருவான்ல. அப்போ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே ஒரு வேல்யூ குறைஞ்சிரும். அந்த பஸ்ஸை அப்படியே இஷ்டத்துக்கு அங்கேயே வந்து டென்ட் போட்டு உள்ளே படுத்துக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ போர்ட்லாண்ட் அப்படின்ற ஒரு நகரம், அவங்க இதை விட்டது காரணம் வந்து வேண்டலிசம். ஒலிம்பியா இன் வாஷிங்டன் அவங்க ஏன் விட்டாங்கன்னா, மேனேஜ் பண்ண முடியல. ஏன், நம்ம டேக்ஸ் நம்ம இப்படி ஏற்றிக்கிட்டு இருக்கோம், இங்கிட்டு காசை கொடுத்து நம்ம இப்படி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம சந்தானம் ஒரு படத்தில் அவர் மக்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள க்யூவில் வந்து நிற்க வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு. இப்படி வாங்கி இப்படி போகும், திருப்பி இங்கேருந்து இங்கே வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம். அதான் கம்யூனிசம் ஃபார் யூ. இன் திஸ் கேஸ் நியூயார்க் ஸ்டேட்டில் இப்போ மம்தானி ஒரே அக்கப்போரா பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க, குவாலிட்டி இன்எவிட்டபிளி டிக்ளைன்ஸ் வென் அ சர்வீஸ் இஸ் ஆஃபர்ட் ஃபார் ஃப்ரீ. இது மனிதனுடைய இயல்பில் இருக்கிற ஒரு சாதாரணமான பேசிக் விஷயம். நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், வீடு இல்லாதவன், ட்ரக் அடிக்ட்ஸ் இவெல்லாம் உள்ளே வருவான். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு அன்சேஃப் சுச்சுவேஷன் உருவாகுமா? அடுத்தவங்க சொல்கிறாங்க, இப்படி ஆகிறதன் மூலமாக பணக்காரங்க, யூஸ்வலாக பணம் படைச்சவங்க ஆனால் கார் பயன்படுத்தாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர்றவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வேணான்னு சொல்லிட்டு அவங்க காரில் போயிடுவாங்க. அப்போ பஸ்ஸை மட்டுமே நம்பி இருக்கிற நடுத்தர குடும்பங்கள், ஏழை மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுவாங்கன்றது விஷயம். நாங்கள் மக்களுக்காக நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக அட் தி எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட போகிறது யாருன்னா, இதே ஏழை மக்கள் தான். இதே மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அப்போ இது ஒரு மோசமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் ஒரு நீண்ட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியாச்சு. இதுக்கப்புறம் ராய்டர்ஸ் அவங்க ஒரு ஆர்டிக்கல், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அதை ஃபுல்லாக படித்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதுவே ஒரு வீடியோ பண்ணலாம், அவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே இருக்குது. இப்போ ராய்டர்ஸில் அவங்க இவருடைய அந்த 3வது பிளான் இருக்கு இல்லையா, ஃப்ரீ சைல்ட் கேர், குழந்தைங்களுக்கு நான் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி ஒன்று சொன்னார் இல்லையா, இதுக்கு மட்டுமே பெர் இயர் $5 to $8 billion ஆகும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த அமௌண்ட் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்? அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஹவு டு பே ஃபார் இட் ஆல். தி சொல்யூஷன் இஸ் அன்சர்ப்ரைசிங்லி டாக்ஸ் இன்க்ரீசஸ் ஆன் தி சிட்டிஸ் ஹையஸ்ட் இன்கம் ரெசிடென்ட்ஸ். யாரெல்லாம் அதிகமாக சம்பாதிக்கிறானோ அவனுக்கு வரியை வந்து ஏற்றி விடு. அப்போ யாருக்கு வரியை ஏற்றலாம் அப்படின்னா, $1 million மேலே சம்பாதிக்கிறவங்க பெர் இயர் அவங்களுக்கு ஃப்ளாட்டாக 2%, எல்லாருக்கும் 2% அப்படின்னு சொல்லி இவர் ஏற்றி விட்டுருக்காரு. அதான் பிளான் இப்போ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஏற்றுறதன் மூலமாக இதன் மூலமாக $4 billion நமக்கு வரி வருவாய் கிடைக்கும்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து இன்னொன்று கார்பரேட் டேக்ஸ், அது ஃப்ரம் 7 to 11% ஏற்றி விட்டா அதில் ஒரு $5 billion. அப்போ 5 + 4 $9 billion நமக்கு வந்துடுதுன்னு சொல்லி இவங்க ஐடியா பண்ணுறாங்க. ஐடியா பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஐடியா சிம்பிள், ஓகே, 2 + 2 = 4. ஆனால் இது அப்படி அவ்வளோ சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. நீங்கள் இப்படி டேக்ஸை ஏற்றுறதன் மூலமாக இப்படி ஏற்றி விட்டு போயிடுவேன். இப்போது இந்த அதிகமாக மணி ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் சிம்பிளி லீவ் நியூயார்க். அவ்வளோதான், விட்டு போயிடுவாங்க. நீ வரியை ஏற்றிக்கிட்டே இருந்தால் மக்கள் கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். இன் 2022 அந்த ஒரு 5 years பீரியடில் ஃப்ரம் 17 to 22 அப்படி வச்சுக்கலாம். இந்த 5 வருஷ பீரியடில் கலிஃபோர்னியா அந்த மாநிலத்தில் மட்டுமே அவங்க $5.3 billion அவங்க டேக்ஸ் ரெவன்யூவாக அவங்க இழந்திருக்காங்க. ஒய்? ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் லோ டேக்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. சிம்பிள். மக்கள் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. உங்களுக்கு எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே தான் மக்கள் வாழ்வாங்க. ஓகே, அவங்க எவ்வளோ பணம் படைச்சவங்களா இருந்தாலும் நீ வந்து டேக்ஸை ஏற்ற மக்கள் போயிடுவாங்க. அப்போ யாரை வச்சு நீ வரி வாங்குவ? அடுத்து டேவிட் டெப்பர் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர். அவர் ஹி மூவ் ஃப்ரம் நியூ ஜெர்சி டு ஃப்ளாரிடா. இஃப் யூ கோ டு ஃப்ளாரிடா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கன்சர்வேட்டிவ் மாநிலம். அவங்க ஒரு வலதுசாரி அரசாங்கத்தால் தொடர்ந்து ஆட்சி பண்ணப்படுற ஒரு ஸ்டேட். அங்கே வந்து எப்போவுமே டேக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒய்? பிகாஸ் வலதுசாரிகளுடைய அடிப்படை என்னன்னா டேக்ஸ் கட் தான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறாரு. இதன் மூலமாக வரி வருவாய் பல $1 million லாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் பணக்காரங்கிட்டேருந்து வாங்கி நான் இங்கே வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பணக்காரங்கிட்டேருந்து டேக்ஸை வாங்கும்போது அங்கே ஒரு இன்சென்டிவ் அப்படின்ற விஷயம் அங்கே அடி வாங்குவோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்பிளி எனக்கு எங்கே டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கோ நாங்கள் போயிடுன்னு சொல்லி போயிடுவாங்க. அப்போது சைடு எஃபெக்டை யாரும் இங்கே யோசிக்கிறது இல்லை. நான் வாங்கி கொடுத்துருவேன், ஆனால் அவங்க போயிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த மாதிரி இதில் பல காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. ஆனால் மக்கள் இதை யோசிக்கிறது இல்லை. மம்தானி மாதிரியான மடையர்கள்
கம்யூனிஸ்ட்டுக்கு மூளை வேலை செய்யாது. நான் சொல்றேனே, அவங்களுக்கு பிரெயின் டெட் ஜாம்பீஸ் அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஏன்னா ஆ, எங்கன்னா போய் பாருங்களேன். இப்போ ரீசன்ட் எக்ஸாம்பிள் வந்து கொலம்பியா, பக்கத்துல உள்ள வெனிசுவேலா இந்த மாரி நாடுகள்லாம் நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் எபிசோட்ல. அங்க இன்னைக்கு வரைக்குமே அங்க ரோட்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அடிப்படை ஹவுசிங், சாப்பிடுற சாப்பாடு, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் இந்த மாரி எந்த விஷயமே அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த ஆர்டிக்கிள் அவர் முடிக்கும்போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. பாலிசிஸ் ரூட்டட் இன் அ ஃப்ளாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கானமிக் தியரி. எக்கானமி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயமே தெரியாத பாலிசிஸ். ஓகே. நீங்க ஒரு எக்கனாமிக்கல் விஷயம் நீங்க பண்றீங்கன்னா, நீங்க ஒரு பாலிசிய நீங்க கொண்டு வரீங்கன்னா, இந்த பாலிசிய நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமாக நடக்கிற சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கணும். அண்ட் எக்கனாமிக் ரியாலிட்டி ஆர் அன்லைக்லி டு டூ எனிதிங் டு ஹெல்ப் அட்ரஸ் ரியல் கன்சர்ன்ஸ். உண்மையான கன்சர்ன்ஸ் என்ன? மக்களுடைய உண்மையான தேவை என்ன? இப்போ $2 குடுத்து ஃப்ரீ பஸ்ல போக முடியாத அளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு பாப்புலிஸ்ட் ஐடியாலஜி. பாப்புலிஸ்ட்னா மக்கள ப்ளீஸ் பண்ற மாதிரியான, மக்களோட நாங்க இருக்கோம். நாங்க வந்து மக்களுடைய பிரச்சனைய நாங்க நேரடியா பார்க்குறோம்னு சொல்ற மாதிரியான ஒரு பாலிசி இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஈசியர்? இப்ப நம்ம அரசாங்கத்தினுடைய பேருந்துகள பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு தனியா தொங்குது. அன்னைக்கு ஒரு பஸ் பார்க்குறேன். அந்த அந்த ரோட்ல உள்ள அந்த டிவைடர் இருக்கும்ல, அது மேல ஏறி நிக்குது பஸ்ஸு. ஏன்னா பிரேக் பிடிக்கல. இன்னொரு நாள் பார்க்குறேன், பஸ் வந்து அந்த கம்மாய்க்குள்ள போய் விழுந்து கிடக்கு. இன்னொரு நாள் பார்க்குறேன், பஸ்ஸினுடைய மேற்கூரை பிச்சுக்கிட்டு போகுது. அப்போ அரசு இப்ப என்ன பண்ணலாம்னா, வருஷம் வருஷம் இவங்க செலவு பண்ற இந்த 15,000 16,000 crores எடுத்துட்டு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்ட மேம்படுத்தலாம். பஸ் வாங்கலாம்ல. அந்த பழைய பஸ்ஸெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, ஏசி பஸ் வாங்கி தரலாம் மக்களுக்கு. ஓகே. இதெல்லாம் பண்ணலாம். ஆனா, இத பண்ணும்போது என்ன ஆகும்னு நான் சொல்றேன். ஏன் இத பண்ண மாட்றாங்க அப்டின்னா, இது வந்து ஒரு ஆ லாங் டெர்மா மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் எல்லாருக்குமே இது டைரக்ட்டா போய் சேரக்கூடிய விஷயம் இல்ல. பஸ்ல யாரு டிராவல் பண்றாங்களோ, அவங்களுக்கு இதுல பயன் இருக்கும். ஆனா, பொதுமக்கள் கிட்ட பாரு அரசு இப்படி பஸ் விட்டுருக்காங்கன்னு சொல்லி இண்டிவிஜுவலா போய் சேராது. ஆனா, அதுவே அவங்களுடைய இண்டிவிஜுவல் பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க ஒரு ₹1000 போட்டு குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு பெர்சனலா ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா? இதான் அவங்களுக்கு வேணும். இதான் பாப்புலிசம்னு நான் சொல்றேன். உண்மையான புரோகிரஸ், உண்மையான கன்சர்ன வந்து தீர்த்து வைக்கிறது என்னது? பஸ்ஸ புதுசா வாங்கி விடுறது. இல்லையா? ஆனா இத பண்ணாம, நான் உனக்கு ₹1000 தரேன். நான் உனக்கு ஃப்ரீ பஸ் தரேன். அப்ப ஃப்ரீ பஸ்னா மக்கள் இங்கருந்து டிராவல் பண்றாங்க. அவங்க பேசுவாங்க இல்லையா? நான் ஃப்ரீயா போனேன்னு சொல்லி. ஆனா அவங்க யாருமே போயிட்டு, இன்னைக்கு பஸ்ல போனேன். பஸ் நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு. பஸ் நல்லா தரமா இருந்துச்சு. பஸ்ஸோட படிக்கட்டு வந்து உடைஞ்சு தொங்கலன்னு சொல்லி அவங்க பேச மாட்டாங்க மக்கள் கிட்ட போய். ஆனா இத போய் பேசுவாங்க. வீட்ல பேசுவாங்க. வெளிய பேசுவாங்க. ஃப்ரீ பஸ். அப்போ இந்த ஃப்ரீ பஸ் அப்படின்ற இந்த ஒரு டேக் இருக்கு இல்லையா? இந்த டேக் அரசாங்கத்துக்கு வேணும். இதான் பாப்புலிசம். அப்போ இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா, இதான். அப்போ இண்டிவிஜுவலா போய் அவங்கள நம்ம டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பண்றாங்க. ₹1000 நான் ஃப்ரீயா தரேன். இதெல்லாம் எதுக்குன்னா, தனி நபருடைய அவங்கள பெர்சனலா போய் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். நான் லேப்டாப் தரேன். நான் டிவி தரேன். அப்பன்னா டிவி வந்து நீங்க எவ்ரி டைம் நீங்க வீட்ல பார்க்குறப்போ, உங்களுக்கு ஆட்சியாளர்கள் ஞாபகம் வரும். யார் குடுத்தா? கலைஞர் குடுத்தாரு. லேப்டாப் அவங்க அம்மா குடுத்தாங்க அப்படின்ற மாரி ஒரு பேர் வரும் இல்லையா? இது இவங்களுக்கு வேணும். இதுக்காக தான் இவங்க இந்த இந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அதர்வைஸ் ரியல் சேஞ்ச் அப்படின்றது அண்ட் ரியல் நீட் அப்படின்னா என்னன்னா, குவாலிட்டியான ரோடு. மழைய பார்த்துருப்பீங்க. சென்னையில ஒரு 3 நாள் பெஞ்ச மழைக்கு, அதுவும் பெரிய மழை வரல. இதுவரைக்கும் சைக்ளோன் ஃபார்ம் ஆகல. ஆனா ரோடு பார்த்தீங்கன்னா, கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. ஆனா இப்ப இந்த ரோடு போடுறது ஈஸியா? இல்ல ₹1000 காசு தர்றது ஈஸியா? அரசாங்கத்துக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, அவங்களுடைய அந்த பிராண்ட இன்டைரக்ட்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, இவங்களுக்கு இந்த மாரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தேவைப்படுது. இது உண்மை. இதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த இந்த ஒரு பீனட்ஸ் ₹1000ன்றது பீனட்ஸ் இல்லையா? இந்த இந்த விஷயத்த இவங்க போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இவர் இந்த ஆர்டிகிள் எப்படி முடிக்கிறார்னா, ஆட்டோ வான் பிஸ்மார்க் அப்படின்ற ஒரு ஜெர்மானிய மன்னர். அவர் சொன்ன ஒரு கோட் ஒண்ணு சொல்றாரு. "பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் தி பாசிபிள்." ஆனா பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பொலிட்டிஷியன்ஸ் தட் ஆப்பரேட் இன்ஸ்டெட் இன் தி ரேம் ஆஃப் தி இம்பாசிபிள் கேன் அண்ட் ஆஃபன் டூ கெட் எலக்டட். இம்பாசிபிளா இருக்கும். இப்ப நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னால அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்க மக்கள் கிட்ட ப்ராமிஸ் பண்றீங்க டூரிங் எலக்ஷன் டைம். நான் குடுப்பேன்னு சொல்லி நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய எக்கானமி எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. உங்களால அத பண்ண முடியுமா? நீங்க அத பண்ண முடியுமான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி நீதிமன்றம் பேசியிருப்பாங்க.
அப்போ இவர் என்ன சொல்றாரு, இங்க என்னன்னா இம்பாசிபிள் ப்ராமிசஸ் அத குடுப்பாங்க. ஆனா அவங்க தான் சேட்லி கெட் எலக்டட். இது நம்மளுடைய ஒரு சோகம். அப்ப என்னன்னா, இங்க மக்கள் கிட்ட பெர்சனலா போய் கனெக்ட் ஆகுற மாதிரி, அப்படியே அவங்க மனச அப்படியே குளிர்ற மாரி பேசுறவங்க தான் இங்கு சூஸ் பண்ணப்படுறாங்க மக்களால. விச் இஸ் வெரி சேட் அண்ட் வெரி அன்பார்ச்சுனேட். இந்த இலவசங்கள் குடுக்கறத பத்தி நம்ம ஊர்ல நெறைய பேர் பேசுறாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து ஜெயரஞ்சன் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட். எக்கனாமிஸ்ட்ன்னு அவர நான் கொட்டேஷன்ல தான் போடணும். ஏன்னா, அவர் பேசுற பல விஷயங்கள் அது எக்கானமிக்கு நேர் எதிரான விஷயங்கள். அவரு கம்யூனிஸ்ட் அப்படிதான் நம்ம அவர வச்சுக்கலாம். ஹி இஸ் அ கம்யூனிஸ்ட். நான் ஏன்னு சொல்றேன். அவரு போன வருஷம் அஷிமா கோயல் அப்படின்ற ஒரு அம்மையார் இருக்காங்க நம்ம ஊர்ல. அவங்க எனக்கு பெர்சனலி ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு புரொஃபசர். பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ் அவங்க முடிச்சிருக்காங்க. அவங்க இந்த மாரி ஃப்ரீபீஸ்க்கு எதிரா பல விஷயங்கள் பேசுவாங்க. இலவசங்கள் அப்படின்ற விஷயத்த அவங்க பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய ஒருத்தர். அவங்களுடைய பல ஆர்டிகிள்ஸ் நான் படிச்சிருக்கேன். அவங்களுடைய பேப்பர்ஸ் படிச்சிருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியினுடைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? ஆம் அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள ஃப்ரீபீஸ் அப்படின்ற விஷயம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்றது அவங்களுடைய ஒரு பார்வை. அதுக்கு அவங்க பல எவிடன்ஸஸ் குடுத்திருப்பாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸ் உள்ள இருக்கும். ஓகே. அஷிமா கோயல். அஷிமா கோயல் யாருன்னா, அவங்க இந்திரா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மென்ட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி மையம் உண்டு. டாக்டரேட் பண்றவங்கலாம் அங்க பண்ணுவாங்க இன் எக்கனாமிக்ஸ். இவங்களுடைய பேரண்ட் கம்பெனிஸ் யாருன்னா, இவங்களுடைய பேரண்ட் இன்ஸ்டிடியூட் யாருன்னா ஆர்பிஐ. அப்ப ரிசர்வ் பேங்க்னுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் இது. இங்க இவங்க வொர்க் பண்றாங்க. இதையும் தாண்டி இவங்க ரிசர்வ் பேங்க்னுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லுவாங்க. எம்பிசி. அதுல இவங்க மெம்பரா இருந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, இப்ப ஆர்பிஐல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லையா? அத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்த ஆட்கள் இவங்க. 3 பேரு. இதுல இவங்களும் ஒருத்தர். இதையும் தாண்டி பிரைம் மினிஸ்டருக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல அட்வைசரி போர்ட்ல இவங்க இருந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லி பேரு. இதுல என்னன்னா, அரசாங்கத்துக்கு நேரடியாக மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஓகே. அதுல அட்வைசரி பண்ற விஷயத்துல இவங்க முக்கியமான ஒருத்தர். அப்போ சும்மா ரோட்ல போற ஒரு ஆள்லாம் இல்ல. விஷயம் தெரிஞ்சவங்க, படிச்சவங்க. ஷி இஸ் வெரி எஜுகேட்டட், வெரி ஷார்ப் பெர்சன். அவங்க பேசுற ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு 3, 4 பேஜஸ். அந்த 3, 4 பேஜஸ்ல அவங்க பாயிண்ட்ஸ வந்து கரெக்ட்டா எடுத்து வப்பாங்க. வெரி லேர்ன்ட் பெர்சன். அவங்க போன வருஷம் தி ஸ்கோர்ஜ் ஆஃப் ஃப்ரீபீஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு எழுதுனாங்க ஆன் பிசினஸ் லைன். ஓகே. இந்த ஆர்டிக்கிள வந்து எடுத்து வச்சு இப்ப நம்ம உள்ளூர் எக்கனாமிஸ்ட் ஜெயரஞ்சன் அவர் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றப்போ, அவர் இந்த ஆர்டிக்கிள் தான் அங்க கோட் பண்றாரு. தி ஸ்கோர்ஜ் ஆஃப் ஃப்ரீபீஸ். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அஷிமா கோயலுடைய பேக்கிரவுண்ட் சொல்றாரு. பேக்கிரவுண்ட் சொல்லிட்டு, அவங்க எப்பவுமே மார்க்கெட் எக்கானமி அந்த சந்தை பொருளாதாரத்த இவங்க முக்கியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி, அத ஒரு நெகட்டிவா அவர் சொல்றாரு. பார்த்துட்டு வாங்க. அந்த மாதிரி சிந்தனை அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. எப்படின்னா சந்தை பொருளாதாரம் வழியாக தான் நாட்டினுடைய மக்கள் அவருடைய வளர்ச்சி, அதனுடைய வாழ்க்கை தரம் அதெல்லாம் உயரணும் அப்படின்னு சொன்னால் சந்தை பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக செயல்படும். அதற்கு ஏதுவாக தான் நம்மளுடைய செயல்பாடுகள், அரசனுடைய செயல்பாடுகள், அதனுடைய கொள்கைகள் அது எல்லாமே இருக்கணும். அது இருந்ததுனா தான் இது சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அதை பல்வேறு விதங்களில் எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். அஷிமா கோயலுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை உண்டு. என்ன சிந்தனை? மார்க்கெட் எக்கானமி தான் முக்கியம்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்பலாம் அப்படி பேசி விடுவாங்கன்னு சொல்லி, அது ஒரு நெகட்டிவா இவர் சொல்றாரு. ஸோ வாட் இஸ் மார்க்கெட் எக்கானமி? இவர் சொல்ற அ சந்தை பொருளாதாரம். அப்பன்னா என்னன்னா, சந்தை. இப்போ 2 பீப்பிள் இருக்காங்க. ஒருத்தர் பையர், ஒருத்தர் செல்லர். என்கிட்ட ஒரு சர்விஸஸ் இருக்கு. இல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. சர்விஸஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் வாட்டெவர். இந்த விஷயத்த நான் மார்க்கெட்ல கொண்டு போய் நான் வைக்கிறேன். நான் மார்க்கெட்ல கொண்டு வைக்கும்போது அங்க 2 திங்ஸ் ஹேப்பன். என்னன்னா, அந்த பையர் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்ப நான் மார்க்கெட் போறேன். எனக்கு இந்த 2 வாழைப்பழம் வேணும். ஓகே. நான் வாழைப்பழம் வேணும்னு சொல்லி நான் மார்க்கெட்டுக்கு போறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்த அந்த செல்லர் இருக்கார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாரு, அங்க கொண்டு வந்து வப்பாரு. அப்ப என்ன ஆகும், எனக்கு எத்தனை கிலோ வாழைப்பழம் வேணும், எவ்வளவு வேணும், அதனுடைய குவான்டிட்டி என்ன, குவாலிட்டி என்ன, எந்த மாதிரி பழம் வேணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணுவேன். அது என்னுடைய நீட், மை டிமாண்ட். என்னுடைய டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பொருளுக்கான விலை அப்படின்றது ஏறும், இறங்கும். ஓகே. இப்ப கோயம்பேடு மார்க்கெட் போனீங்கன்னா, அங்க வெஜிடபிள்ஸ், பழங்கள் இவை எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கும்.
டிமாண்ட் பொறுத்து விலை ஏறும் இறங்கும். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு எப்படி ஏன் டெய்லி மாறுது? ஈவன் ஒவ்வொரு ஹவருக்கும் மாறும். இதில இன்னொன்னு என்னன்னா, அந்த ப்ராஃபிட் மோட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு அதிகமான ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய கஸ்டமரை நான் இன்னும் பெட்டரா நான் கவனிப்பேன். இன் வாட் வேஸ்? இன்னோவேட் பண்ணுவேன். வாழைப்பழத்த இன்னும் நான் பெட்டரா கொண்டு வருவேன். இப்போ இந்த வாழைப்பழம் இங்க இருக்குன்னா, இந்த வாழைப்பழத்த நான் வந்து அ நல்ல குவாலிட்டியா சோர்ஸ் பண்ணி, எங்கேருந்து சோர்ஸ் பண்ணா குவாலிட்டி வாழைப்பழம் கிடைக்கும்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சு, அதுக்கேத்த மாரி நான் பிரைஸ் வைப்பேன். இப்போ மஞ்ச வாழைப்பழம் அதுக்கு ஒரு பிரைஸ், அண்ட் செவ்வாழை அதுக்கு ஒரு பிரைஸ். ஓகே. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கான அந்த அந்த பிரைஸ பொறுத்து, அதனுடைய அந்த தேவைய பொறுத்து அந்த பிரைஸும் மாறும். அப்போ இந்த இந்த ப்ராஃபிட் மோட்டிவோட நான் செயல்படும்போது, நான் இன்னும் எஃபிஷியன்ட்டா பண்ணுவேன். இன்னும் நான் இன்னோவேட்டிவா பண்ணுவேன். இது ஒரு சைக்கிள். இது ஒரு எக்கனாமிக் சைக்கிள். தேவை அதிகரிக்கும்போது பிரைஸ் அதிகரிக்கும். பிரைஸ் அதிகரிக்கும்போது இன்னும் நெறையா ஃபோன்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோன் சொல்றேன். அ நம்ம ஹெட்ஃபோன் எடுத்துக்கலாம். ஓகே. இது போஸ், இது ஏர்பாட், இது சவுண்ட் கோர். ஓகே. 3மே இதனுடைய ஃபங்ஷன் ஒண்ணு தான். ஓகே. 3யும் நம்ம காதுல மாட்ட போறோம். சாங் கேட்க போறோம். வீடியோஸ் பார்க்க போறோம். ஆனா இந்த 3க்குமே டிஃபரண்ட் பிரைஸஸ். இது நியர்லி 20K. இது ரூ. 15,000. இது வெறும் ₹4,000. ஓகே. 3மே டிஃபரண்ட் பிரைஸஸ்ல இருக்கு. அப்போ ஒரு 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 5, 6 வருஷத்துக்கு முன்னால வரைக்குமே இந்த மாரியான வயர்லெஸ் ஹெட்ஃபோனுக்கான தேவை இல்ல. ஓகே. எப்போ ஐஃபோன் வேலைய பார்த்து விட்டானோ, அந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும்ல, அத எடுத்து விட்டாங்க நேக்கா. அப்பதான் ஏர்பாட்ஸ் மக்கள் வாங்குவாங்கன்னு சொல்லி. ரைட்? அது வேற கதை விட்டுறலாம். இப்போ என்ன ஆகும்? இந்த 3 கம்பெனிஸுமே மக்கள் கிட்ட காம்பீட் பண்றாங்க. மக்களுடைய அட்டென்ஷன வாங்குறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? மார்க்கெட்டுக்கு வராங்க. நீ வந்து இத வந்து அப்படியே காதுல மாட்டிக்கிட்டனா ஈஸியா இருக்கும். ஒயர போட்டு நீ சொருக வேண்டாம்னு சொல்லி நம்மகிட்ட அ ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. நம்ம அந்த ப்ரொபோசல மக்களாகிய நாம் ஏற்று நம்ம வந்து கேட்குறோம். இப்போ இந்த இதில பார்த்தீங்கன்னா, போஸ் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும். இந்த ஹெட்ஃபோன். இது பயங்கர வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இது நல்லாருக்கும். ஆனா குவாலிட்டி ஆஃப் கோர்ஸ் அ கம்மியா இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ₹4,000. அப்போ மார்க்கெட்ல கொண்டு போய் வைக்கும்போது ஆப்பிள் ஈக்கோசிஸ்டம் அவங்களுக்கு ஏர்பாட் இருந்தா பெட்டர். அத நம்ம மேக்லயும் போட்டுக்கலாம், ஐஃபோன்லயும் போட்டுக்கலாம். அப்போ தேவை அப்படின்றது அதிகரிக்கும்போது, அதனுடைய டிமாண்ட் அதிகரிக்கும்போது, மார்க்கெட் இதனுடைய பிரைஸை தீர்மானிக்கும். ரைட்? இட் இஸ் 20K. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ஹெட்ஃபோன வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. ஏன்னா, இதனுடைய பயன்பாடு அப்படி அதிகமா இருக்கும். பயன்பாட்ட மக்கள் உணர்ந்து அவங்க இத வாங்குவாங்க. வாங்கும்போது தேவை அதிகரிக்கும். தேவை அதிகரிக்கும்போது டிமாண்ட் அதிகரிக்கும். டிமாண்டும் தேவை ஒண்ணு தானே. அப்போ இது அதிகரிக்கும்போது பிரைஸஸ் வில் கோ அப். அப்ப வென் தி பிரைஸ் கோஸ் அப், கம்பெனிஸ் அதிகமான ஹெட்ஃபோன்ஸ அவங்க உருவாக்குவாங்க. இது ஒரு சைக்கிள். இதான் மார்க்கெட் எக்கானமி. அப்போ பையர் அண்ட் செல்லர். ஆப்பிள் அப்படின்ற ஒரு கம்பெனி, நான் ஒரு ஐ அம் எ கன்சியூமர். இந்த 2 பேருக்குமான இந்த உறவு, இதான் ஒரு பொருளுடைய பிரைஸை தீர்மானிக்கும் அப்படின்றது மார்க்கெட் எக்கானமி. ஓகே. திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஆனா, இவரு ஜெயரஞ்சன் சொல்றாரு, மார்க்கெட் எக்கானமி ரொம்ப கெட்டதுன்னு சொல்றாரு. ஏன்? அப்படின்னா, கம்யூனிசம் அப்படின்ற கொள்கைக்கு இது நேர் எதிரானது. இது மார்க்கெட் எக்கானமி. ஏன்னா, மார்க்கெட் எக்கானமில கண்டிப்பா அங்க இன்இக்வாலிட்டி இருக்கும். இது கேட்கறதுக்கு இது ரொம்ப ரஃப்பா தெரியலாம். எப்படிங்க அது இன்இக்வாலிட்டி எப்படி உருவாக்கும்? இப்போ இதுல 3 விஷயம் இருக்கு. 1 தோஸ் ஹூ வொர்க் ஹார்டர் அண்ட் தோஸ் ஹூ ஆர் இன்னோவேட்டிவ். அடுத்து யாரு அதிகமா ரிஸ்க் எடுக்குறாங்க? அவங்க அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, இன்னோவேஷன் கொண்டு வராங்க, பிளஸ் அவங்க ரிஸ்க் எடுக்குறாங்க. இந்த 3 விஷயத்த யார் அதிகமா பண்றாங்களோ, அவங்க ஜெயிப்பாங்க வாழ்க்கையில. ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் கோர் பார்த்தீங்கன்னா, இதுல நாய்ஸ் ஒரு மாரி இட் இஸ் மென்ட் டூ பி நாய்ஸ் கேன்சலேஷன். ஆனா ஒழுங்கா இருக்காது. ஏர்பாட் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கும். நீங்க பேசும்போது இப்போ நீங்க வந்து ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்குறீங்கன்னா, நீங்க ஒருத்தங்கிட்ட பேசுறீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆயிரும். அந்த மாரி பல ஃபீச்சர்ஸ்லாம் உண்டு. அப்ப இது ஆப்பிளுடைய ஒரு இன்னோவேஷன். அவங்க புதுசா இத கொண்டு வராங்க. ரைட்டா? யாரும் மார்க்கெட்ல அவங்க செய்யாத ஒரு புது விஷயத்த இவங்க கொண்டு வராங்க. அடுத்து வொர்க் ஹார்டர். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி R&Dக்கு பயங்கரமான அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. யாராவது ஆண்ட்ராய்ட் ஃபேன்ஸ் இருந்தா மன்னிச்சுக்கோங்க.
அடுத்து ரிஸ்க். இப்போ ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த 3.5 mm ஜாக் இருக்கு இல்லையா, அந்த ஒயர்டு ஹெட்ஃபோன் நம்ம மாட்டுவோம் தெரியுமா, அந்த ஓட்டையை அடைச்சி விட்டது யாருன்னா ஆப்பிள். அப்போது நம்ம ஐஃபோன் வாங்குகிற யூசர்ஸ்க்கு ஒயர்டு ஹெட்ஃபோன் போடுறதுக்கான ஆப்ஷனை நம்ம இல்லாமல் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், வேறு வழி இல்லாமல் அவங்க ஆப்பிள்குள்ளே வருவாங்க. இது ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? இன்னொரு சினாரியோ என்னன்னா, ஒருவேளை ஏன்டா நான் வந்து கஷ்டப்பட்டு ஃபோன் வாங்குறேன், நீ உன் ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்காக நீ வந்து ஒயர்டு ஹெட்ஃபோனை எடுத்து விட்றியான்னு சொல்லி மக்கள் கோவப்பட்டு அத்தனை பேரும் அங்கிட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க காம்படிட்டர் கிட்ட போயிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் மக்கள் போகலை. அப்போது இந்த ரிஸ்க் அப்படின்ற விஷயத்த ஆப்பிள் எடுக்கிறாங்களா இல்லையா? அப்போது ஹார்ட் ஒர்க், இன்னோவேஷன் அண்ட் ரிஸ்க், இந்த 3 விஷயத்த ஆப்பிள் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியாது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து நம்ம வந்து எடுத்து விட்டோமே, இதன் மூலமாக மக்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணுவாங்கன்னு ஆப்பிளுக்கு தெரியாததுக்கு முன்னாலேயே அவங்க ஒரு ரிஸ்க் ஒன்று பண்ணுறாங்க. ஓகே, அவங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறாங்க, R&D பண்ணுறாங்க, பண்ணி ஒரு விஷயத்த அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அப்போது இதை ஒருத்தங்க பண்ணும்போது தான் அவங்களுக்கு அங்கே ஒரு எட்ஜ் கிடைக்கும், அங்கே ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகும், அவங்க அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு இன்இக்வாலிட்டி உருவாகும். அது என்ன இன்இக்வாலிட்டி? சவுண்ட் கோரை விடவும் ஆப்பிள் அதிகமாக விற்கும். ஏன்னா சவுண்ட் கோர் செய்யாத பல விஷயங்களை ஆப்பிள் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, மார்க்கெட் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அங்கே முக்கியமான அடிப்படை என்னன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருப்பேன், நான் ஒரு லேண்ட் வச்சுருப்பேன், என்கிட்ட கேபிட்டல் இருக்கும், எல்லாமே என்னுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதை அரசாங்கம் ஓன் பண்ண முடியாது. ஆப்பிள்னா அது ஆப்பிளுடைய அவங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஓகே, வென் இட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இட் வாஸ் வித் அவர் ஓஸ்னிக், அதுக்கப்புறம் ஜாப்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க இல்லையா? அப்போ இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அவங்களுடைய வீட்டில், அவங்களுடைய கராஜில் அவங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்க லேண்டில், அவங்க வீட்டில் அவங்க ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் ஆப்பிள். அப்போது என்ன ஆகும், அப்போது மார்க்கெட் எக்கானமி இஸ் ஈக்குவல் டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அங்கே வந்துடுதா? அப்போ கார்ல் மார்க்ஸ்க்கு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினாலே வயிறு எரியும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்ற விஷயம் வந்து ஏன் உருவாகுதுன்னா, அங்கே ஒரு காம்படிஷன் வரும். யார் பெட்டராக பண்ணுறான்னு சொல்லி அவங்க வந்து கம்பீட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். யாருக்கிட்ட அவங்க காம்பீட் பண்ணுவாங்க? என்கிட்ட, ஆஸ் அ கன்சியூமர் என்கிட்ட. அப்போ ஃபஸ்ட்டு அங்கே ஒரு இன்இக்வாலிட்டி அது ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அடுத்த தேர்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். இது எப்படின்னா, என்ன வாங்கணும், என்ன விற்கணும், அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி அதை உருவாக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணுவேன். ஆனால் கம்யூனிசமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அபவுட் கலெக்டிவைசேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, லேண்டு மொத்தமாக கொண்டு வந்து லேண்ட், அதில் உள்ள விஷயங்கள், ஃபேக்ட்ரிஸ், அதில் உள்ள டூல்ஸ், அதாவது மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே அரசுக்கிட்ட வரணும் அப்படின்றது தான் கம்யூனிசம் உடைய அடிப்படை. அப்போ இவங்களுக்கு இது பிடிக்காது. அப்போ மார்க்கெட் எக்கானமியில் இந்த 3 விஷயம் உண்டு. அப்போ ஜெயரஞ்சன் மாதிரியான ஆட்கள் மார்க்கெட் எக்கானமியை ஏன் வெறுக்கிறாங்கன்னா, இவங்க மார்க்கெட் எக்கானமிக்கு நேர் எதிரான ஆட்கள், விச் இஸ் கம்யூனிஸ்ட். அகைன் நம்ம ஊரில் ஆட்சி பண்ணுறது யார்? திமுக அப்படின்ற ஒரு கட்சி. ஆனால் அவங்களுடைய பாலிசி மேக்கர்ஸ் யாருன்னா கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவங்க, கம்யூனிஸ்ட். ஜெயரஞ்சன் பார்த்தீங்கன்னா 2017-18 நான் ஒரு புக் ஃபேரில் பார்த்துருக்கேன் இங்கே சென்னையில். அதுக்கப்புறம் அவர் டிவியில் வந்து பேச ஆரம்பித்தார். பல விஷயங்கள் அவர் பேசுகிற எந்த விஷயத்துக்கு கூடயும் நான் ஒத்து போக மாட்டேன். லைக் ரிசர்வேஷன், அதெல்லாம் ஒரு பயங்கரமாக அதுக்கு முட்டுவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீ பாலிசிஸ், ஃப்ரீபீஸ், இதை வந்து ஒரு எல்லா இடத்துலையும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போது இவங்கெல்லாம் யாருன்னா கம்யூனிஸ்ட்ஸ். அப்போது ஆள்வது திமுகவாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட்டுக்கு அங்கே அவங்க ஆட்சியில் அவங்களுக்கு பங்கே இல்லை அப்படின்னாலும் இவங்க லெஃப்ட் பார்ட்டிஸ். ஓகே, அப்போ நான் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை அடித்தேன் அப்படின்னா நான் யார் அடிக்கிறேன்? திமுக, விசிகா, கம்யூனிஸ்ட் பேசுகிற அத்தனை பேரையும். யாரெல்லாம் ஃப்ரீபீஸ் வேணும்னு சொல்லி பேசுகிறாங்களோ எல்லாருமே கம்யூனிஸ்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மார்க்கெட் எக்கானமி அப்படின்ற விஷயத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது எப்போவுமே. அப்புறம் சன் டிவியில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு அவர். அந்த டிபேட்டில் அவர் சொல்கிறாரு, அவங்க கேட்குறாங்க, யார் இவர், நம்ம குணசேகரன், நம்ம திராவிட போர்வாள், அவர் கேட்குறாரு, இவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. அவர் கொஸ்டின் என்னென்னா,
இந்த ஃப்ரீபீஸ் குடுக்குறதன் மூலமாக, இலவசங்கள் குடுக்குறதன் மூலமாக நாட்டினுடைய குரோத் பாதிக்கப்படுது. ஒரு ஸ்டேட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, இவர் சொல்றாரு. நம்ம எக்கனாமிஸ்ட் ஜெயரஞ்சன். பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, ஏர்போர்ட் கட்டுறது மட்டும் தான் வளர்ச்சினா அப்பல்லாம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, ஒரு ஸ்டேட்டினுடைய குரோத் இருக்கு இல்லையா? அந்த குரோத் ரேட்ட வந்து கம்பேர் பண்றாரு. இப்ப நம்ம ஊர்ல வந்து இவ்வளோ குரோத் ரேட் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து இவ்வளோ தான் வந்து ஏழ்மை ரொம்ப கம்மியா இருக்கு. இத்தனை பெர்சன்டேஜ்ன்னு சொல்றாரு. மகாராஷ்டிரா பாருங்க. அப்புறம் ஃப்ரீபீஸ் குடுத்தா வளர்ச்சி இல்லன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாநிலத்த பாருங்க. அங்க ஏன் இன்னும் ஏழ்மை இருக்கு? ஏன் அங்க இன்னும் பாவர்ட்டி இருக்குன்னு சொல்லி இவரு கேட்குறாரு. முதல்ல வளர்ச்சி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து பாலம் கட்டுறது, ரயில் லைனை போடுறது, ஏர்போர்ட் கட்டுறது, போர்ட் கட்டுறது தான் வளர்ச்சி என்று சொன்னால் அதெல்லாம் எதற்கு செய்கிறீர்கள்னு ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதன் வழியாக பொருளாதார நடவடிக்கைகள் மேம்படும். அதனால் என்ன? பொருளாதார நடவடிக்கை மேம்பட்டால் என்ன? பொருளாதார நடவடிக்கை மேம்பட்டால் அது வாழ்வு என்னது வேலை வாய்ப்புகள் பெருகும். வேலை வாய்ப்புகள் பெறுவதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அதன் வழியாக மக்கள் நல்வாழ்வு வாழ்வார்கள். இதான நீங்கள் சொல்கிறது. அதன் வழியாக வறுமை குறையும். இதான் வளர்ச்சி நீங்கள் புரிந்து கொள்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்த கணக்கீடு பற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே வந்து மிக குறைவான அளவில் வறுமை அப்படிங்கிறது இருக்குது. பெரிய மாநிலங்களுக்குள்ள எடுத்து பார்த்தீங்க, தமிழ்நாட்டில் வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை 4 விழுக்காடு. இந்த ஃப்ரீபீஸ்லாம் ரொம்ப தேவையில்லாத விஷயம் என்று சொல்லக்கூடிய, நாங்கள் வந்து வெறும் போர்ட் தான் கட்டுவோம், ரோடு தான் போடுவோம், ஏரோப்ளேன் தான் விடுவோம்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருக்குல்ல, தொழிலை நம்மளோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். அதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா அங்கே வறுமைங்கிறது 15 விழுக்காடு இருக்கிறதாக நித்தி ஆயோக் சொல்கிறது. அதே குஜராத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 விழுக்காடு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த இலவசங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது அது வந்து தேவையில்லாமல் செலவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு எந்த முகாந்திரம் இருக்கிறது? அதன் வழியாக வளர்ச்சி தடைப்பட்டு விட்டதுன்னு சொல்வதற்கு எந்த முகாந்திரம் இருக்கிறது? அப்ப இது என்ன மாதிரியான ஒரு லாஜிக்னே எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட்டு அப்போ இவருடைய ஆர்குமெண்ட் படி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல டிவி குடுத்தது, அரிசி குடுத்தது, லேப்டாப் குடுத்தது, பஸ் பாஸ் குடுத்தது, ஃப்ரீ லஞ்ச் குடுத்தது. இந்த மாரி விஷயத்தினால தான் நம்ம குரோத் ஆனோமா? இவர் சொல்றது என்னன்னா, இந்த ஃப்ரீபீஸ் குடுத்ததுனால மட்டும் தான் நம்ம வளர்ந்தோம். அப்படின்ற மாரி அந்த மீனிங்ல இவர் சொல்றாரு. இலவசங்கள் குடுத்து நம்ம ஒண்ணும் தாழ்ந்துலாம் போகலல்ல அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்போ இது ஒரு லாங் டெர்ம் குரோத். ஓகே. ஒரு ஸ்டேட் இப்ப நம்ம ஸ்டேட் வந்து மகாராஷ்டிராவோடவும், இல்ல பீகாரோடவும் ஏன் நம்ம மேல இருக்கோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா விட்டுருங்க. மகாராஷ்டிரா இஸ் ஈக்குவல். ஏன் நம்ம மேல இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து நாங்க குடுத்த அந்த ஃப்ரீபீஸ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஃப்ரீபீஸ் குடுக்காம இருந்தா இன்னும் நம்ம பெட்டரா இருக்கலாம்னு நான் சொல்றேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல நம்ம வந்து வளர்ந்துட்டோம் அவங்கள விட. அந்த அந்த நம்பர் கேம் இவர் ஆடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவரு நம்ம ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு லாங் டெர்ம் குரோத் அப்படின்னா, தமிழ்நாடு இன்னைக்கு மத்த ஸ்டேட்ட விடவும் நம்ம குரோ ஆனதுக்கு பல ஃபேக்டர்ஸ் உண்டு. இங்க இருக்கிற டெமோகிராஃபிக், இங்க இருக்கிற ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜஸ், லொகேஷன்ஸ், இங்க இருந்த ஆதி காலத்திலேருந்து ஃப்ரம் ஏன்ஷியன்ட் தமிழ் கிங்ஸ் அங்கேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திஸ் கொலோனியல் ஏரா எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் உண்டு. இது எதையுமே கண்டுக்காம இவன் இருக்கான் தெரியுமா? மதன் கௌரி. அவன் டிஆர்எஸ்ன்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் ஒண்ணு இருந்துச்சு. அதுல போய் பேசியிருப்பாரு போன வருஷம். அந்த பாட்காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு திமுக ஏஜென்ட் மாரி போய் பேசியிருப்பாரு. திராவிடம் இல்லன்னா தமிழ்நாடு மேல வர்றதுக்கான காரணமே நாங்க தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். எப்படி? திராவிடம் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம இதையும் அவன் கோத்து விட்டுருப்பான். அவன் அத நான் ஒரு எபிசோட் ஒண்ணு பண்றேன். ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு பீடை அந்த ஆளு. ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாம எதையோ கொண்டு வந்து எங்கேயோ சேர்த்து விட்டுருப்பான். ஓகே. அவன் சொன்னா பரவாயில்ல. இவரு எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு அட்வைசரி போர்ட்ல உள்ள ஒரு ஆள் இவர் சொல்றாரு, நாங்க பார்த்தீங்களா வளர்ந்துட்டோம். சரி ஏன் வளர்ந்தீங்க? ஃப்ரீபீஸ் குடுத்து தான் வளர்ந்தோம். இவங்க குடுத்த அந்த ஒரு ₹1000 காசுனால தான் தமிழ்நாடு நம்ம அதர் ஸ்டேட்ஸோட நம்ம பெட்டரா இருக்கோம். இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது? அப்போ ஒரு அரசாங்கம் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்களுக்கு அத பார்த்தா ரொம்ப ஒரு இளக்காரமா இருக்கு. அதெல்லாம் முக்கியமா? இல்ல அப்படின்றாரு இவரு. இப்போ அஷிமா கோயல் அவங்க எழுதின அந்த ஆர்டிகிள் இருக்கு இல்லையா? தி ஸ்கோர்ஜ் ஆஃப் ஃப்ரீபீஸ். அந்த ஆர்டிகிள் வந்து ரொம்ப நுணுக்கமானது. அதுல பல விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. நம்ம இன்னொரு நாள் அந்த ஆர்டிகிள் பிளஸ் அவங்க இன்னொரு ஆர்டிகிள் ஒண்ணு எழுதியிருப்பாங்க. ஃப்ரீபீஸ் ஆர் நெவர் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆர்டிகிள். இதையும் நான் பேசுறேன் ஒரு நாள். தனியா நம்ம பேசணும். இப்போ இந்த
ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்கும். palliatives that do not build capacity have to continue indefinitely அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் palliatives? palliatives-னா வலி நிவாரணி. உங்களுக்கு இப்போ அடிபட்டிருக்குன்னா இமீடியட்டாக உள்ளே இருக்கிற விஷயத்த பார்த்து, உள்ள உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, உள்ள அந்த இப்போ நீ கீழே விழுந்துட்டீங்க. கீழே விழுந்ததுனால அந்த இம்பேக்ட் மூலமாக உங்களுக்கு போனில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கா, இல்லை உள்ள மசில்ஸ் ஏதாவது பிரச்சனையா, இதெல்லாம் இதற்கான சொல்யூஷனை இது கொடுக்காது palliatives. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக அந்த வலியை மட்டும் போக்குவாங்க. வலியை மட்டும் போக்கி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாலினி நம்ம எடுத்துக்கலாமா? வாலினி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயா முட்டுனீங்க, கீழே விழுந்தீங்க, என்ன பிரச்சனையும் சரி, வாலினியை கொண்டு அங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்ருவாங்க. ஆனால் வாலினி என்ன பண்ணும் தெரியுமா? அது உள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்காது. மாறாக உங்களுக்கு ஒரு சென்சேஷன் கொடுக்கும். அந்த வலியை அது வந்து மறத்து போக பண்ணும். அதாவது ஒரு நம்னஸ் கொடுக்கும். அதில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று மென்தால், இன்னொன்று மெத்தில் சாலிசைலேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். மென்தால் என்ன பண்ணும்? அது ஒரு கூலிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். மெத்தில் சாலிசைலைட் அது என்ன பண்ணுன்னா அந்த இடத்த வந்து அந்த இன்ஃப்ளேஷன், அந்த காயத்தை, அந்த இரத்தக்கட்டை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரி மறத்து போக வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்போ அந்த மொமெண்ட்டுக்கு வலியை மட்டும் போக்குற விஷயம் தான் palliatives. அவங்க சொல்கிறாங்க palliatives that do not build capacity. இந்த palliative நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க இல்லையா, ஃப்ரீபீஸ். இந்த ஃப்ரீபீஸ் ஒரு கெப்பாசிட்டியை பில்ட் பண்ண வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த 1000 ரூபாய் மூலமாக அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி அங்கே உருவாகுது லாங் டேர்மில், அந்த 1000 ரூபாய் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது முக்கியம். அந்த 1000 ரூபாய் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான லாங் டேர்ம் எபிலிட்டிஸை அது பில்ட் பண்ணுது, அந்த கெப்பாசிட்டியை அது எப்படி பில்ட் பண்ணுது அப்படின்றது முக்கியம். ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சா வெற்றி ஆயிருச்சான்னு நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து அதனுடைய லாங் டேர்ம் கெப்பாசிட்டி. இவங்க சொல்கிறாங்க அப்படி கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணாத ஒரு palliative இட் ஹாவ் டு கண்டினியூ இன்டெஃபினெட்லி. அதுக்கு முடிவே இல்லாமல் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அது அந்த மொமெண்ட்டுக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். நீங்கள் கொடுப்பீங்க, அகைன் திருப்பி அவங்க உங்ககிட்ட தான் வருவாங்க மக்கள். ஓகே, இது அகைன் சார்ட் ஆஃப் கம்யூனிசம். ஏன்னா கம்யூனிசம் எப்படி ஒர்க் ஆகும்னா மக்கள் அரசாங்கத்தை விட்டு போயிடக்கூடாது. அந்த வெல்ஃபேர் சிஸ்டமை கொடுத்து மக்கள் அப்படியே அரசாங்கத்தை சார்ந்து, அது முக்கியமான ஒரு வார்த்தை, அரசாங்கத்தை சார்ந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம வாழணும் ஃபார் எவ்ரி திங். ஒரு பஸ்ஸு இங்கேருந்து நான் வேலைக்கு 10 ரூபாய் கொடுத்து நான் பஸ்ஸில் போகணுன்னா கூட அரசாங்கம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள சார்ந்து நம்மளை மாற்றி விடுவாங்க அப்படியே இல்லையா? அவங்க சொல்கிறாங்க இது இப்படியே போச்சுன்னா இதுக்கு முடிவு இருக்காது. நீங்கள் மக்களுடைய வாழ்க்கை முழுசாக நீங்கள் ஃப்ரீயாக அப்படியே கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நமக்கு இங்கே தேவை அப்படின்றது நாட் palliatives. நமக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு க்யூர் வேணும். மக்கள் இன்னுமே ஒரு 1000 ரூபாய் வாங்கி தான் ஒரு பெண்கள் அவங்க குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற கண்டிஷனில் அவங்க ஏன் இருக்கிறாங்க? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. அடுத்து பஸ்ஸில் போகிறவங்க, நான் இந்த ஒன்லி 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பஸ்ஸில் போகிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம், இந்த 1000 ரூபாய் காசு ப்ளஸ் இந்த பஸ் ட்ராவல் மூலம் மட்டும்தான் பெண்களுக்கான அந்த ஒரு எம்பவர்மெண்ட் வரணும். அப்படின்னா அரசாங்கம் ஏன் 50 வருஷமாக நாங்கள் ஆட்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே, ஏன் இப்படி மக்களை இன்னும் வச்சுருக்காங்க? அந்த பஸ்ஸுக்கான பணத்தை கூட ஏர்ன் பண்ண முடியாமல் இப்போது அங்கே ஒரு நல்ல ஒரு ஃபேக்ட்ரி, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கே இருந்துச்சுன்னா மக்கள் அங்கே போய் வேலை பார்க்க போகிறாங்க. இப்போ இங்கே சென்னையில் உள்ள ஐடி ஹப் ப்ளஸ் பெங்களூரில் உள்ள ஐடி ஹப்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, ஃபேக்ட்ரிஸ், மேனுஃபேக்சர் பண்ணுற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த எக்கானமியை க்ரோ பண்ணுறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மக்கள் அவங்களே வளர்ந்துப்பாங்கல்ல. உங்களை எதுக்கு அவங்க சார்ந்திருக்க போகிறாங்க? அப்போது இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் அவங்கள சார்ந்தான் வாழணும். அப்போ தான் நமக்கு ஓட்டு வரும் இல்லையா? ஃப்ரீயாக கொடுத்து நம்ம ஓட்டு வாங்கலாம். இது ஒரு அகைன் ஒரு சீப்பான ஒரு ஓட் பாலிடிக்ஸ். அடுத்தவங்க இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க the way out is if parties recognize this doom loop and agree to a common set of minimal well targeted welfare measures. இந்த லூப்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம்? மக்கள்கிட்ட இருந்து கொடுத்து நம்ம பண்ணாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
வெல் டார்கெட்டட் வெல்ஃபேர் மெஷர்ஸ். இது ரொம்ப முக்கியம். 2 இயர்ஸ்க்கு முன்னால இங்க சென்னையில பயங்கரமா மழை பெஞ்சது. 2023 ஒரு பெரிய ஒரு ஃப்ளட் வந்துச்சு. எங்க ஏரியால இங்கலாம் தண்ணி தேங்காது. ஆனா இங்கேயே பார்த்தீங்கன்னா, ரோடு முழுக்க தண்ணி. ஒரு கேன் தண்ணி புடிக்கிறதுக்கு இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனேன். நடந்து அந்த கேன எடுத்துட்டு போனேன். ஓகேவா? இப்போ அந்த வருஷம் அந்த ஃப்ளட் ஆனதுக்கப்புறம், தமிழக அரசு சென்னையில உள்ள ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அவங்க ₹6000 குடுத்தாங்க. ரூ. 6000 குடுத்தாங்க. எதனாலன்னா, மழை நிவாரணம் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. இப்போ நான் வாழ்றது ஒரு அபார்ட்மெண்ட். ஓகே. மேல இருக்கேன் நான். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இல்ல. ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் தான். ஓகே. இங்க சென்னையில உள்ள பல பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க அபார்ட்மெண்ட் சிஸ்டம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாடியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் நல்லா வொர்க் பண்றாங்க. நல்ல காசு இருக்கு. எல்லாம் இருக்கு. அவங்க எந்த வகையிலும் இந்த மழையினால் பாதிக்கப்படவில்லை. இப்போ இஃப் யூ டேக் மை கேஸ், எனக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்ல. எக்செப்ட் ஒரு 4 டேஸ் கரண்ட் இல்ல. ஓகே. அதர்வைஸ் ஐ வொர்க் ஃப்ரம் ஹோம். எனக்கு சேலரி குடுத்துட்டாங்க. காசு குடுத்துட்டாங்க. எல்லாம் வந்துருச்சு. எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்ல. என் வீட்டுக்குள்ள தண்ணி வரல. என்னுடைய பொருட்கள் டேமேஜ் ஆகல. எதுவுமே ஆகல. ஆனா எனக்கு ₹6000 குடுத்தாங்க. ஃபார் நோ ரீசன் அட் ஆல். ஏன் குடுத்தாங்கன்னா, மக்களுடைய வாய அடைச்சிடலாம்ல. மக்கள் திருப்பி வந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏப்பா இப்படி வந்து காசு இதுக்காக வந்து ஒதுக்குனீங்களே, 4000 crores எங்க போச்சுன்னு சொல்லி மக்கள் கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் வித்தவுட் எனி டார்கெட். அவங்க சொல்றாங்க பாருங்க. இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து வெல் டார்கெட்டடா இருக்கணும். இட் ஷுட் பி வெல் டார்கெட்டட். அவங்க சொல்றாங்க. அப்ப இப்படி இருந்தா மட்டும் தான், அதுவும் இட் ஷுட் பி ஒன்லி மினிமல். அடுத்து கடைசியா இந்த ஆர்டிக்கிள்ல அவங்க அக்ரிகல்ச்சர் பத்தி அவங்க பேசுறாங்க. முக்கியமா யூபி அண்ட் ஹரியானா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல அக்ரிகல்ச்சருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹரியானா இஸ் a more prosperous state with a lower share of population dependent on agriculture. Okay, and a better infrastructure of warehouses and cold storages. ஒரு மாநிலம் ஒரு சிறப்பான ஒரு ஸ்டேட்டா இருக்காங்க. ஆனா அங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. லைக் வேர்ஹவுசஸ் இருக்கு அண்ட் கோல்ட் ஸ்டோரேஜஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? விவசாயிகள் கஷ்டப்பட்டு ஒரு வேலை பண்றாங்க. வேலை பண்ணி அத கொண்டு வராங்க. ஆனா அது அழுகி போயிருது. அது கெட்டு போயிருது. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா, 500 மூட்டை வச்சிருக்காரு. ஆனா அத எடுத்துட்டு போறதுக்கான வழி இல்ல. அத ஸ்டோர் பண்றதுக்கான வழி இல்ல. நெல்லு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முளைச்சிருச்சு. முளைச்சு அந்த மூட்டைக்கு வெளிய வந்துருச்சு எல்லாம். ஓகே. இவங்க சொல்றாங்க, இதான் முக்கியம். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. ரூ. 1000 குடுத்து அதனால இப்ப என்ன பயன் இருக்கு? இங்க ஃபுல்லா போயிருச்சு. அப்ப மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? அந்த டெல்டா மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அங்கலாம் பார்த்தீங்கன்னா, தே ஆர் மோஸ்ட்லி டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். அப்ப அவங்களுக்கான அடிப்படை தேவை என்ன? அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? இதுல தான் அரசு முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா இங்க அத பண்ண மாட்டாங்க. பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருப்பி இந்த ஃப்ரீய குடுத்தே பழகி, ஓகே வாட் இஸ் மோர் எசென்ஷியல், மோர் இம்பார்ட்டன்ட் அதுலலாம் ஃபோக்கஸ் இங்க இல்ல. இப்ப இங்க உள்ள இந்த திராவிட மாடல் பண்ற இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு, இவங்க பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா அவங்களும் இப்ப என்ன பண்றாங்க, நாங்களும் ஃப்ரீபீஸ் தரோம்னு சொல்லி, இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னால அவங்க வந்தாங்க இல்லையா காங்கிரஸ் கட்சி. அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க 5 ஸ்கீம்ஸ் குடுத்தாங்க. கிருஹ ஜோதி, கிருஹ லக்ஷ்மி, அன்னபாக்யா, யுவா நிதி அண்ட் சக்தி. ஓகே. இந்த 5 ஸ்கீமுக்கு மட்டுமே they have spent 51,000 crores. 51,000 கோடி ரூபாய் இவங்க பண்றாங்க. ஒன்லி ஃபார் ஃப்ரீபீஸ். இந்த 5 ஸ்கீம் மட்டுமே. இத தாண்டி பல ஸ்கீம்ஸ்லாம் உண்டு. அப்போ இந்த ஒரு காச வச்சு என்னமோ பண்ணலாம் இல்லையா? அப்போ இங்க இருக்கிற இந்த திராவிட மாடல் அப்படின்ற அந்த ஒரு நோய் தொற்று இப்ப அங்கேயும் போயிருச்சு. அப்போ இதையும் அவங்க பேசுறாங்க. அஷிமா கோயல் அவங்களுடைய ஆர்டிக்கிள்ல அவங்க என்ன சொல்றாங்க, காம்படிட்டிவ் பாப்புலிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தொற்று நோய் மாதிரி இந்தியா முழுக்க பரவும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கன்சர்ன். ஆனா அது உண்மையும் கூட நடந்துட்டு இருக்குது. அப்போ ஃபைனலி ஃப்ரீ அப்படின்ற விஷயமே முதல்ல இல்ல. இது எல்லாமே ரீடைரக்ஷன். இங்க இருந்து காசை புடுங்கி இங்க போடுறது, திருப்பி இங்க இருந்து காசை புடுங்கி இங்க போடுறது. அப்போ எண்ட் ஆஃப் தி டே இதுல பாதிக்கப்பட போறது யாருன்னா டாக்ஸ் பேயர்ஸ் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், அது யாரு உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்டு வந்தாலும் சரி,
நீ இங்கே இருக்கிற அந்த 9 லட்சம் கோடி கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கு என்ன ஸ்கீம் வச்சுருக்கீங்கன்னு முதல்ல கேளுங்க. ஏன்னா கடன் ஏற 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 என்ன ஆகும், நம்மக்கிட்ட தான் டேக்ஸை வந்து ஏற்றி விடுவாங்க. ஆளும் அரசாங்கத்துக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அவங்க ஃப்ரீ பீஸை அறிவிச்சிருவாங்க, அறிவிச்சிட்டு அவங்க பாட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க. யாரெல்லாம் கடன் கொடுப்பானோ அங்கே வாங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. யார் கட்டுறது? நம்ம தான் கட்டுவோம். ஓகே, இது நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அடுத்த வருஷம் எலெக்ஷனில் இது ஒரு முக்கியமான ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை. நீ ஓட்டுக்கு எவ்வளோ காசு தருவ, நீ எவ்வளோ ஃப்ரீ தருவ, இதெல்லாம் மக்கள் கேட்டிங்கன்னா கடைசியாக பாதிக்கப்பட போகிறது யார்? நீங்களும் நானும் தான். ரைட்? இப்போது அந்த மம்தானி விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இவங்க வாஷிங்டன் போஸ்ட் கடைசியாக அந்த ஆர்டிக்கிளில் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. வாஷிங்டன் ஸ்டேட்டில் அந்த ஒலிம்பியா அந்த நகரத்தில் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சேல்ஸ் டேக்ஸை வந்து ஏற்றுனாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதில் அதை பற்றி பேசுகிறப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ பாட்டுக்கு சேல்ஸ் டேக்ஸை வந்து ஏற்றி விட்ருவ, இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா, தட் மீன்ஸ் எவ்ரி ஒன் பேஸ் வெதர் தே ரைட் ஆர் நாட். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் ஃப்ரீ பஸ் தரேன்னு சொல்லி இங்கே ஒரு குரூப்பை நீங்கள் வந்து ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் பஸ்ஸில் நான் போக மாட்டேன், ஆனால் எனக்கும் அந்த வரி சுமை அப்படின்ற விஷயம் எனக்கும் வந்து சேரும். வெதர் தே ரைட் ஆர் நாட், நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களோ இல்லையோ, டேக்ஸ் அப்படின்ற முறையில் உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு, நீங்களும் அதில் கப்பம் கட்டியே ஆக வேண்டும். ஃப்ரீ அப்படின்ற விஷயம் இங்கேருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு மாற்றாக அந்த காசை வச்சு காம்படிட்டிவாக பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெட்டர் சொல்யூஷன்ஸ் டு தி லாங் டேர்ம் இஷ்யூஸ் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம ஆஸ் அ பீப்புள், ஆஸ் யங் பீப்புள் ஹூ வாட்ச் திஸ் வீடியோ, நம்ம எஜுகேட் ஆகணும். நம்ம இவங்களுடைய இந்த அரசியல்வாதிகளுடைய இந்த 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 கிமிக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த சர்க்கஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்றது முக்கியம். அப்போ ஒரு ஸ்டேட் எப்போ க்ரோ ஆகும்னா, ஒன்லி வென் இட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோஸ், அதனுடைய அந்த உள்கட்டமைப்பு அப்படின்ற விஷயம் வளரணும். மக்கள் அவங்களே அவங்களுடைய தேவைகளை சந்திக்குமாறு ஒரு அரசாங்கம் அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த வாய்ப்புகள் தான் முக்கியம். அரசாங்கம் வந்து எனக்கு ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ணக்கூடாது. அவங்க எனக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும். நான் வளர்றதுக்கான அந்த எக்கனாமிக் ஜோன்ஸ் அங்கே உருவாகணும். ரைட்? அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு மக்களாக நாம் வளர முடியும். இல்லைனா 9 lakhs crores அப்படின்றது நாளைக்கு 10 lakhs ஆகும், 11 lakhs ஆகும், 12 lakhs ஆகும். கடன் ஏறும். கடன் ஏற ஏற இங்கே நமக்கு டேக்ஸும் ஏறும். நம்ம அப்படியே டேக்ஸ் கட்டிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதான். அப்போ அப்படி ஒரு கண்டிஷன் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா, சே நோ டு ஃப்ரீபீஸ். நன்றி.